நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, இந்த பக்கத்துல ஒரு பொது தமிழுக்கு வந்துட்டீங்க இல்லையா? எந்த காரணத்துக்காக உங்க வட்டார வழக்கை விட்டு நீங்கள் பொது தமிழுக்கு மாறினீர்கள்? அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த பேச்சு பேச முடியும். என் வீட்டு பக்கத்துக்காரங்க ஒரு தூத்துக்குடிக்காரங்க இருந்தாங்க. எங்க அம்மாவும் நானுக்கு நான் ஏதோ படிச்சதுன்றதால எனக்கு அவங்க சீனின்னு கேட்பாங்க, பிச்சி பூன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா என்னடி சொல்றாங்க அவங்கன்னு என்ன கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அம்மா சீனினா சக்கரை, பிச்சி பூனா ஜாதி மல்லிமா, சாயங்காலம் வர அவங்க டீச்சரு வரும் வாங்கி வைக்க சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அவங்களுக்கு இந்த இடத்துக்கு அவங்க இது மொழி புரியல. சரி, ஆனா பொது தமிழ்ன்றது எங்க வேணாலும் எங்க போய் வேணாலும் பேசினா எல்லாருக்கும் புரியும். பிச்சி பூனா என்ன, சீனினா சக்கரை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? நான் புரிஞ்சுட்டேன், நமக்கு புரியுது. ஆனா எங்க அம்மாக்கு புரியல. எங்க அம்மா தான் வீட்ல இருப்பாங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன், அவங்க டீச்சரு. பின்னால எதற்காக பொது தமிழுக்கு மாறினீங்க? எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எப்படி கம்ஃபர்டபுளா இருந்துச்சு? இப்போ நான் நாகர்கோயில் தான் எனக்கு நேட்டிவ். பட் இங்க வந்து பேசும்போது இப்போ வெங்காயம்னா உள்ளி அப்படிதான் சொல்லுவோம். சோ அது வந்து இங்க யாருக்குமே புரியாது, சூப்பர் மார்க்கெட்ல கூட தெரியாது. இல்ல, ஆக்சுவலா இந்த புரியாதுங்க லாங்குவேஜ் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இங்க உள்ளினா இங்கேயும் தெரியும். நீங்க கடைக்கு போனீங்கன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா வட்டார வழக்கு பேசிட்டு இருக்கவங்க தாங்க நிறைய கடையே வச்சிருக்காங்க. புரிதலை தாண்டி கம்ஃபர்டபுள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன கம்ஃபர்டபுளா இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே இப்போ இது தொழி அப்படின்னு தான் சொல்லுவோம், சேரு சகதி. அதை இப்போ வந்து இன்னைக்கு மழை பெஞ்சுது, தொழியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் சென்னை வந்த புதுசுல அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் கலாய்க்க தான் செய்வாங்க. சோ நானே வந்து ஓகே இந்த இது மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ணாங்க, கொஞ்சம் ஒரு பொது இடத்துக்கு வரணும்னு தோணுச்சு. என் ஊரை வந்து என் ஊர் பாஷை அது கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. சோ நம்ம இந்த பாஷையை பேசிக்கலாம். ஓகே, நான் காலேஜ் படிக்கச்சு இங்கே வந்து என் ஊர் கோயம்புத்தூர். என்றது ஒன்றது இப்படி தான் சொல்லுவோம். இது என்றது அப்படின்னா எல்லாம் ஒரு மாதிரி சிரிப்பாங்க, கிராமத்தான் நினைக்கிறாங்களோன்ற ஒரு காரணத்துக்காக. அதே மாதிரி டைம் என்ன ஆச்சு, இங்கெல்லாம் டைம் எவ்வளோன்னு தான் கேட்போம். டைம் எவ்வளோ இவ்வளோம்பாங்க. ஸோ இதெல்லாம் காரணமாக அது மனசுக்குள்ள ஒரு இதாகவே இருந்தது. இப்போ நார்மலாக மற்றவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதை பார்த்து நான் அதை அப்படியே கற்றுக்கிட்டேன். நான் பொது தமிழுக்கே மாறிட்டேன். இப்போ ஃபுல்லாக கோயம்புத்தூர் தமிழே வரதில்லை, நான் தேடினாலும். இப்போ பேசுகிறப்ப கூட கோயம்புத்தூர் தமிழ் வரல. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே நம்மளை கிராமத்தான் நினச்சிருவாங்களோ அப்படின்னு நான் ஒன்றுமே சொல்ல. அவங்க சொன்னது திரும்ப சொன்னேன். இந்த ஷோல எதுவுமே நான் சொல்றதே இல்லை. நீங்கள் சொன்னதை நான் திரும்ப சொல்லுவேன், அப்புறம் நான் சொன்னேன். நம்ம ஒரு படி மேலே போகணுமோ, ஸோ நம்ம ஒரு படி கீழே இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்ததுனால தான். எந்த ஊர்? சேலம். சேலம். இது பொது தமிழ் எல்லாருக்கும் புரிகிறது ஒரு பெரிய காரணம். ரெண்டாவது தொழிலுக்கு அது ரொம்ப சுலபமாகவும் அந்த வேலைக்கு ஈஸியாக இருக்கு. ஓகே, என்னோட ஊருக்குள்ளேயே இருந்தப்போ நான் பேசுகிற ஸ்லாங் வந்து வித்தியாசமாக தெரியல, யாரும் கிண்டல் பண்ணல, எதுவும் பேசலை. இதுவே எல்லா மக்களும் கலந்து இருக்கிற ஒரு ஏரியாவில் போய் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே கிண்டல் பண்ணாங்க. ஸோ அது வந்து என்ன அறியாமையே அங்கேருந்து திருப்பி சென்னையில் வந்து வேலைக்கு அப்படின்னு வந்தப்போ எல்லாரும் கலந்த மக்களோட வாழும்போது என்னை அறியாமையே அது மாறிடுச்சு. நான் மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்படல. எதற்காக பொது தமிழுக்கு மாறினீங்க? அழகா பேசலான்னு. எந்த ஊருக்காரர் நீங்க? தூத்துக்குடி. ஓகே, இந்த பொது தமிழ் கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி பட்டது. அழகா இருக்கு. ஓகே, சூப்பர். இதான் மனசுல இருந்து பேசுறாரு. பொது தமிழ் வந்து பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு சார். ஒரு மரியாதை இருக்கு. அதாவது இப்போ சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி கேட்கணும், என்னங்க அப்படிங்க. அது பேச கொஞ்சம் வந்து ஒரு மரியாதை கொடுத்து பேசுற மாதிரி. அது ஒரு பண்பு இருக்கதா நினைக்கிறீங்களோ? ஆமாம் சார், அதனால எனக்கு பொது தமிழ் பிடிச்சிருந்துச்சு. நீங்க எதுக்கு பொது தமிழுக்கு மாறினீங்க? ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகாமல் இருக்கும் ஒரு பீப்புள் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப. என்ன நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும்? நெகட்டிவ் இம்ப்ரெஷனா அவங்க சும்மா லோக்கல் பையன்டா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஒரு ஹைஃபையான குரூப்பில் போய் பழகிறப்ப அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிடும். காமனான லாங்குவேஜ் தான் எல்லாரும் மோஸ்ட் ஓவர் பேசுவாங்க. அதுக்காக அந்த குரூப்பில் இருக்கிறதுக்காக என்னோட லாங்குவேஜ்லேருந்து மாறிக்கும். ஓகே, நான் என்னோட ஊர் வந்து மதுரை சார். நான் எதுக்காக மாறினேன்னு சொன்னால், அந்த ஊர் வழக்கிலே இருக்கிறப்போ எனக்கு ஒரு எக்ஸ்போஷரே இல்லை. ஸோ வந்து எனக்கு போல்ட்னஸ் கொடுத்ததே இந்த மொழிக்கு மாறினதுக்கு அப்புறம் தான். அந்த ஒரு எக்ஸ்போஷர், எல்லார்ட்டையும் பேசணும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னா பொது தமிழுக்கு வர வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அது எனக்கு போல்ட்னஸ் கொடுத்து. ஆனால் உங்கள்கிட்ட மதுரை தமிழே இல்லை தான், சுத்தமாக ஒரு பொது தமிழ் தான் இருக்கு. ஆக்சுவலாக காலேஜ் போன பிறகு நான் கொஞ்சம் அப்படியே மாறிட்டேன், பொது தமிழ் மாறிட்டேன். முந்தி வந்து எங்கள் ஊர்லலாம் எப்படி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, ஜோப்பில் அப்படின்பாங்க, பேக்கெட்டுக்கு வந்து ஜோப்பில் அப்படின்பாங்க. அதே மாதிரி ஒட்டுக்கா போகலான்டா அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்ந்து போகலான்றது ஒட்டுக்கா போகலான். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறதுனால ஃபஸ்ட்டு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க. காலேஜில் பயங்கரமாக கலாய்ப்பானுங்க. இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டோன்னா விழுந்துலாம் சிரிப்பானுங்க. அப்புறம் இந்த மாதிரி பண்ணி என்னாச்சுன்னா நான் என்ன பண்ணேன்னா மொத்தமாக டயலாக்டே சேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி சில வார்த்தைகள் மட்டும் பேசாமல் தவிர்த்தேன். இந்த வார்த்தைகள் மட்டும் பேசாமல் தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக பொது வழக்கில் வேறு ஏதாவது வார்த்தைகள் சேர்ந்து போகலான்டா. இப்போ ஜோப்புக்கு பதிலாக அப்புறம் என்ன மாற்றினீங்க? பேக்கெட்னு சொல்லிடுவேன் நான். ஒட்டுக்காக பதிலாக சேர்ந்து போகலான்டா அப்படின்னு சொல்லிடுவேன். டயலாக்டே எப்படி மாற்ற முடியாது, அது ப்ராசஸில் மாறும். சில வார்த்தைகளை தான் ஃபஸ்ட்டு தூக்க பார்ப்போம். ஊர் புழக்கத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய வார்த்தைகளை தூக்க பார்ப்போம். இப்போ இவங்க மாறினதுமே அந்த தொழிலிருந்து சேரா மாறுறதுக்காக மாறினதா? எஸ், சென்னை சார். பார்க்குறவங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பேசும்போதோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. லோக்கல் லாங்குவேஜ் பேசணும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் சரி நம்ம மாற்றிக்கலாம், நம்மள
நம்மளை மாற்றிக்கலாம் இந்த லாங்குவேஜ் நம்ம பொது தமிழ் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி நினச்சிட்டு 2 வாரம் ட்ரை பண்ணேன், மாற முடியல. நான் முடிவு பண்ணேன் நான் மாற்றிக்கணும். தேனியிலேருந்து வந்த புதுசில் வந்து ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் நானே. நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியா? ஏன்னா வந்திருப்பாங்க போயிருப்பாங்க, வந்துக்கிருக்கேன் போய்க்கிருக்கேன் அந்த மாதிரி வந்துட்டு தேனி ஸ்லாங்கில் வரும். ஆட்டோமேட்டிக்காக என்ன நானே சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் இங்கே சென்னைக்கு வந்து 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. கஸ்டமர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்ப என்னோட வட்டார வழக்கில் நான் பேசினேன்னா அவங்களுக்கு புரியாது. ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு அவங்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் வந்துட்டு என் வட்டார வழக்கு மாறியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நான் மாறிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்தது, அப்புறம் மக்களோடு சேர்ந்துக்கணும், வேலைக்காக தேவைப்பட்டுச்சு. ஆமாம் சார். எஸ் பக்கத்தில் எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மாதிரி ஸ்லாங் வந்து ரொம்ப ராகமாக இழுத்து பேசுவாங்க. சரி. இப்போ நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், அவங்களுக்கு வந்து நான் பேசுகிற தமிழ் எல்லாருக்குமே பொதுவாக புரியணுன்றதுக்காக நான் என்னோட லாங்குவேஜ் எங்கள் ஊர் லாங்குவேஜ்லேருந்து பொது தமிழ். அவ்வளோதானே. நான் சொல்கிறேன் கேளுங்களேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மைங்கிறது நான் புரிந்து கொண்ட வரைக்கும், அல்லது இந்த ஷோக்காக நாங்கள் நிறைய பேர்ட்ட பேசின வரைக்கும், கார்ப்பரேட் அலுவலகங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள்வதே ஒரு பழக்க வழக்கத்தில் உள்ளது. இதுக்கு என்ன அர்த்தம், உங்கள் ஊரில் இப்படி சொல்லுவீங்களா, இதெல்லாம் வந்து உங்களுடைய கேன்டீனில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ஒன்று தான். நீங்கள் உங்கள் மொழியால் நீங்கள் வந்து ரொம்ப பகிஷ்கரிக்கப்பட்டது போலலாம் நம்ம சொல்ல முடியாது. எஸ். இப்போ கூட அதே டோனில் பேசு, கேட்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸும் நிறைய இருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான், நம்ம சொல்கிற வேர்ட்ஸ் வந்து இது என்ன உங்கள் ஊரில் இப்படி பேசுவாங்களா, அவ்வளோதான். உண்மையாக நீங்கள் ஏன் மாறிக்கிட்டீங்கன்னு சொன்னாவே போதும். சார் நான் பரமக்குள்ளேருந்து வரேன். நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது யாருடைய பேனா அப்படின்னு கேட்டால் ஏம்புட்டு அப்படின்னு சொல்லுவேன். என்னோட பேனா அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏம்புட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் யூஜி படிக்கும்போது பசங்களாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் இப்போ நான் எம்பிஏ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளும் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து பசங்க கிண்டல் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி அனீசியாக இருக்குது. நம்ம இன்னும் அப்படி தான் இருக்கோமா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும், ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் பொது தமிழுக்கு வந்துட்டேன். ஓகே ஓகே. அதான் நம்ம கொஞ்சம், அதாவது பொது தமிழுக்கு வருவது ஒரு வளர்ச்சின்னு உங்கள் மனசில் படுது. நம்ம எம்பிஏ படிக்கிறோம், கொஞ்சம் மேலே வரும். ஸோ உங்கள் மன அளவில் இந்த மொழியிலேருந்து கொஞ்சம் மேலே வருவது உயர்ந்ததாக அர்த்தம்னு உங்கள் மனசுக்கு படுது. ஆமாம் சார், கண்டிப்பாக. இப்போ எப்படி மாறிக்கிறீங்க, இது எம்புட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு போல இப்போ எப்படி மாற்றிக்கிட்டீங்க? என்னோடது அப்படின்னு. என்னோடது. ஆமாம் சார். பொது தமிழ் அல்லது அலுவல் தமிழை நோக்கி நீங்கள் நகருகிறீர்கள். ஓகே, இப்படி நகர வேண்டும், அது சரி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன சொல்லுவீங்க? இவன் ஸ்லாங்கை வச்சே அவனை எடை போடுற மாதிரியும் மனநிலை இருக்கிறாங்க சார். எப்படின்னா இப்போ நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை சார். நான் ஸ்கூல் வரையும் எனக்கு வந்து அந்த கஷ்டம் எதுவுமே தெரில சார். நான் எப்பவுமே பசங்கள லோக்கலாக பேசுறது நாங்கள் எப்படி பேசுமோ அப்படியே இருந்தேன் சார். எப்போ நான் ஒரு கட்டத்துக்கு காலேஜுக்குன்னு போயிட்டேனோ அப்போ வரும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்களும் வராங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பேசும்போது என்னோட ஸ்லாங்கை நான் பேசும்போது நம்மளை எந்த விதத்தில் மட்டம் தட்டுற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ளப்படுறாங்க சார். எனக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல வட்டார மொழி பேசுறதுக்கு. நீங்கள் எந்த ஊர்? திருநெல்வேலி. அங்கே வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரிலாம் பேசல, நார்மலாக தான் எல்லாரும் பேசினாங்க, பொது தமிழ் மாதிரி தான். ஸோ அப்படி பழகிருச்சு. அதேமாரி காலேஜுக்கும் வெளியில் ஹாஸ்டல் திருநெல்வேலி டவுனில் தான் பண்ணேன். ஸோ அங்கேயும் அந்த மாதிரி தான் பேசினாங்க. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்து படிக்கிறதுனால எனக்கு பொதுவாக தான் பேசினாங்க. அதனால நியாயமான பதில். திருநெல்வேலி டவுனுக்குள்ளே பொது தமிழ் இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க. கரெக்ட். ஏன் இவர்கள் வட்டார வழக்கில் இருந்து பொது தமிழை நோக்கி அல்லது அலுவல் தமிழை நோக்கி நகரணும் நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். என்னை பற்றி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ கன்க்ளூஷனுக்கு அவங்க வரதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பொது தமிழ் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏன் வட்டார மொழியில் பேசும்போது இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு அவங்களே ஒரு ப்ரீ கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. அது நிஜமாவே எனக்கு நடந்திருக்கு. நான் அப்படி இல்லை, ஒருத்தங்க வந்து நீ இப்படி தான் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு என் காலேஜில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி நிஜமாவே நான் இல்லை, அதையும் அவங்க வந்து சொன்னாங்க. இன்னொன்று, ஈஸியாக மூவ் பண்ணலாம். நான் வட்டார மொழியில் பேசும்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், ஆனால் மற்றவங்க பொது மொழியில் பேசும்போது ஈஸியாக மூவ் பண்ணிடுறாங்க. அதான் அந்த தயக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நான் பொது மொழியில் பேசிட்டேன்னா ஈஸியாக எல்லாரும் பேசிடுறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த காரணத்துக்காக உங்க வட்டார வழக்கை விட்டு நீங்கள் பொது தமிழுக்கு மாறினீர்கள். ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் க்ளோஸ்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. நான் ஹாஸ்டலில் இருந்தப்போ 4 ஊர், நான் சென்னை, நார்த் சென்னை. நான் கூட இருந்தவங்க வந்து கிருஷ்ணகிரி ஒரு பொண்ணு, திருப்பத்தூர் ஒரு பொண்ணு. போக போக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பொதுமொழிக்கு மாறிட்டோம். நான் அழகாக பேசுறீங்க. சுத்தமாக உங்கள்ட்ட நார்த் சென்னைன்ற லாங்குவேஜே இல்லை இப்போ. ரைட்டு. ஆக்சுவலாக சென்னை தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதில் வந்து ஸ்லாங் மட்டும் இல்லை, வேர்ட்ஸே நிறைய வேர்ட்ஸ் உண்டு. ஆமாம். அந்த சோறு இல்லை அந்த ஆயா சொல்ல மாட்டேன். நான் வீட்டில் கூப்பிடுறது அப்படியா இருந்தாலும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பாட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே பேசும்போது மாற்றிக்கிட்டாலும் உள்ளே அது வரும். வீட்டில் பேசும்போது சோறு போடும் தான் வரும், வெளியே சொல்லும்போது சாப்பிட்லாம், சாப்பாடு எடுத்து வைங்க, அப்படி வந்துடுது. அது கரெக்டாக. எங்கேருந்து இந்த வேர்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க?
இல்லை என் ஃப்ரெண்ட்ஸே வந்து அண்ணா நகர் அந்த அடையார் அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து பாட்டி தான் சொல்லுவாங்க. ஆயான்னு சொன்னால் சிரிப்பாங்க. அந்த என்ன இப்படி சொல்கிற அப்படி சொல்லி. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஓகே பாட்டி நம்ம சொல்லிக்கலாம். நார்மலாக எவ்வளவோ இருக்குது, பாட்டிங்கிறது நார்மலாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாப்பாடும் அவங்க கிட்ட இருந்தால் மோஸ்ட்லி வந்து அந்த பக்கம் சென்னையோட அந்த பக்கத்தில் கொஞ்சம் பாஷா பேசுகிற மாதிரி இருந்தது. அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்? ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ்? படிச்சோம். ஒரு 2 3 பேர் சொல்ல முடியுமா? இவங்க உங்ககிட்ட இதெல்லாம் நான் அப்படி லாங்குவேஜ் எடுத்து. ஏஞ்சல் டாஃப்னி, பிரதிபா. ஆ. ஸோ இவங்க மோஸ்ட்லி இவங்க 2 பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் நிறையா. அவங்க எந்த ஊருக்காரங்க? அவங்க ஊர் வந்து கன்னியாகுமரி. அவங்க ஊர் இது சுத்தமாக வராது. அவங்க கிட்ட க்ளோஸாக பழகும் போது அந்த பாஷான வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டது. சென்னை தமிழ் சாயல் இல்லை அவங்க கிட்ட. அவங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் இந்த மீடியால இருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மீடியா நீங்க சொல்றது ஊடகம், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மீடியால இருந்து எடுக்கிறது தான், ஊடகத்துல இருந்து எடுக்கிறது தான். அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் அவங்க நிறைய இருக்கு. அண்ணன் வந்துட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் எனக்கு பார்த்து அப்படி தெரியல. அவர் பேசும்போது ஒரு கெத்தா தெரிஞ்சுது. அதே மாதிரி என் பேச்சும் நான் கெத்தா எனக்கு தெரியுது. எனக்கு மாத்திரம்னு தோணல. அந்த மாதிரி ஜனங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஆயான்னு சொல்றது இன்னும் அசிங்கமா தெரியும். எனக்கு என்ன அசிங்கம்? எங்க ஆயான்னு தான் கூப்பிட்டுக்கிறேன் பிறந்ததுலேருந்து. எனக்கு என்ன அசிங்கம்? உங்க பர்சனலாவே உங்களுக்கு மைண்ட்ல பாட்டிங்கிற வேர்ட் பிடிச்சிருக்கா, ஆயாங்கிற வேர்ட் பிடிச்சிருக்கா? வரும் டக்குன்னு தவறி கூட வரும். கொஞ்சம் அவாய்ட் பண்றது. சரி, இப்போ டாஃப்னிட்டே பிரதிபாட்டே பேசுறப்போ ஆயான்னு சொல்லுவீங்களா, பாட்டின்னு சொல்லுவீங்களா? பாட்டின்னு தான் சொல்லுவேன். அது அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. அது ஏன்னே தெரியல. எனக்கு அவங்க மொத்த பேர் எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஏன்னா பிறக்கும்போது எனக்கு மூக்கு கொஞ்சம் பெருசாக முளைச்சிருச்சு. அது நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நான் போய் நான் உட்காடுறேன். அப்போ பார்க்கும்போது என் மூக்கு மட்டும் அவங்களுக்கெல்லாம் பெருசாக தெரியுது. அதனால நான் அதை ஆப்ரேஷன் பண்ணி திருத்திக்க போகிறேன், எல்லாரும் மாதிரி ஆக்கி போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களால முடியல, நீங்க பண்ணல. வசதி இருக்கிறவங்க அதையும் பண்றாங்கல்ல. சோ அதுல பண்ணிக்கிறது என்ன தப்பு? பிறக்கும் போதே என் மூக்கு அப்படிதாங்க இருந்தது. பண்ணிக்கிறது எனக்கு என் பையனுக்கும் மூக்கு அப்படிதான் இருக்கும், எங்க அப்பாவுக்கும் மூக்கு அப்படிதான், எங்க தாத்தா பாட்ட எல்லாருக்கும் அப்படிதான் இருந்தது. அதுவும் பண்ணாமல இருக்காங்க. பண்ணிட்டு பார்த்தா எனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுது. ஒரு விஷயம் இருக்கு சார். பசங்க சென்னை தமிழ் பேசும்போது ஹீரோயிசம் பாக்குறாங்க. பொண்ணுங்க அதே சென்னை தமிழ் பேசும்போது வந்து இந்த பொண்ணு எனக்கு அலிஜா பேசுது, அந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிடுது தானா. அதாவது அவங்களே நினைச்சுக்கிறாங்களே தவிர்த்து நாங்க யாரும் ரியாலிட்டியோட பேசுங்க. அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ, இல்ல மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா நான் அப்படி நினைக்கல. எல்லா பாஷையும் ஒண்ணுதான் நினைக்கிறாங்க. பொண்ணுங்க அந்த மாதிரி பேசினா கூட நான் அவங்க ஹீரோ இல்ல நியாயமா பேசுங்க. இல்ல உண்மையிலே சொல்றேன். ஒரு நிமிஷம். இங்க வந்த பிறகு கொஞ்சம் சென்னை தமிழுக்கு மாறுவாங்க பசங்க. கிண்டல் அடிச்சாலும் உள்ள மாறுவாங்க. ஏன்னா அதுல சின்ன அதிகார துணி இருக்கு, அழகா இருக்குது. அதனால அதுல என்ன மேட்டர்னா, ஒரு பொண்ணுக்கு இந்த லாங்குவேஜ் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை, இந்த வட்டார வழக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. உங்களுக்கு இருக்கு, நீங்க ஹீரோயிசம் பண்ணலாம், அதில் வச்சு பேசலாம். என் ஆயா தான் அப்படின்னு ஒரு பையன் சொல்றப்ப அது வேற மாதிரி இருக்கு. அவங்கள்ட்ட அது கெத்தா இருக்கு. அது நீங்க பேசுறப்ப எங்களுக்கு அது பொருந்தலைன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அவங்க கேள்வியில ஒரு யதார்த்தமான நியாயம் இருக்கு. வாதத்தை தாண்டி நம்ம கவனிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒத்துக்கிறேன். ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருக்கு சென்னை தமிழ், அழகான ஒரு ஆட்டிடியூட். அது ஆணுக்கு அழகாக பொருந்துகிறது, எனக்கு அவ்வளோ பொருந்தலை. எனக்கு ஒரு நளினம் தேவைப்படுகிறது நான் பேசுறப்ப, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு புது டைமென்ஷன். மொழியை பற்றி இந்த ஒரு டைமென்ஷன்ல பொதுவாக இது வரைக்கும் யார் பேசுனதில்லை, நீயா நான் பேசுகிறது. ஏன்னா மொழி அதனுடைய ஆட்டிடியூட், ஒரு வட்டார வழக்கினுடைய அந்த வேகம், வீச்சுங்கிறது ஆணுக்கு ஒரு மாதிரி பொருந்தது, பொண்ணுக்கு ஒரு மாதிரி பொருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இந்த ஷோக்கே கூட இது புதிய தகவல் தான். பொதுத்தமிழ் உங்களை எவ்வளோ அழகுபடுத்துதுன்னு நினைக்கிறீங்க? பொதுத்தமிழ் பேசும்போது தான் சார் நான் அப்படிங்கிறதே பொதுத்தமிழ் பேசும்போது தான் கரெக்டாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கமாண்டிங்காக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் பேசுறது மற்றவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு சென்னை தமிழ் பேசுகிறேன், என்ன இப்படி பண்ணுற அந்த மாதிரி பேசினேன்னா நான் பேசுறது அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சும்மா அந்த டைமில் கூட இருந்துட்டு போயிடுவாங்க. நான் பொதுத்தமிழ் பேசும்போது நல்லா பேசுகிறாங்க, நல்லா டீசெண்டாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வர மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு வச்சு இந்த டைமென்ஷனுக்கு யாராவது ஒரு நியாயமான பதில் சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அளவுலேன்னு சொன்னாங்க, பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தல. எனக்கு சென்னை தமிழை ஒரு பெண் பேசுகிற போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் மாறிக்கிட்டேங்கிறாங்க. மனம் திறந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வீட்லேயும் பெண்களுக்கு உண்டு. நான் சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் அவங்க பேசவே மாட்டாங்க. பெண்களுக்கான கொஞ்சம் இந்த மாதிரியான கொஞ்சம் ஆபாச சொல்லும் அப்படிங்கிற ஆரம்பத்தில் படிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை அவங்க பேசவே மாட்டாங்க. நம்மளை வந்து ரஸ்தாவில் நிப்பாட்டி பார்க்குற மாதிரி பார்த்துருவாங்களோ அக்கம் பக்கத்தில் அப்படின்னு. இப்போ நான் ஈஸியாக பேசுகிற வார்த்தைகளை கூட எங்கள் வீட்டில் மனைவியோ மகளோ பேச மாட்டாங்க, பயந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் யோசிக்கலை, இது பெண்களுக்கான மொழி அப்படின்னு, பெண்களுக்கான வார்த்தைகள் அப்படின்னு. இப்போ பிற மொழிகளெல்லாம் இருக்கும். ஹிந்தியிலலாம் பெண்களுக்கான ஒரு பாசையே இருக்கும். இப்போ ஹிந்தியில் வந்து மை ஆவுங்கான ஆம்பளை சொன்னால் பொம்பளை பிள்ளை வந்து மை ஆவுங்கி அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. எல்லா வார்த்தைகள், இந்த கெட்ட வார்த்தைகளை தவிர எல்லா வார்த்தைகளுமே ஆன் பண்ணி எல்லோரும் சம்மத்தான் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இந்த கொஞ்சம் வயசு இளவரசிகள் வந்து யாருமே இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறதே நான் பார்க்கல.
ஸோ அவங்க அதுலேருந்து ஒதுங்கி இருக்காக, அந்த வார்த்தை நமக்கு வேண்டாம்னு விட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். விவேக் வந்து ஒரு டிவி சேனலில் ஒரு அம்மாட்ட இன்டர்வியூ கேட்குறாரு. என்ன அந்த அம்மா இங்கிலீஷில் பேசிட்டே இருக்கு. அவரை ப்ரோவோக் பண்ணி கடைசியில் அந்த அம்மா போடா உன் மூஞ்சில என் கையை வைக்கன்னு சொன்னோன்னே பத்தியா கூவம் வந்துருச்சு. அப்போ பெண்கள் என்ன செய்கிறாங்க, இயல்பாகவே நம்மளை இழிவுபடுத்தும் போதே நம்ம இதை போய் பேசிட்டு இருக்கணும், விட்டுருவோம் அப்படின்னு அவங்க விட்டுறாங்க. ஏன் இவர்கள் வட்டார வழக்கில் இருந்து பொது தமிழை நோக்கி அல்லது அலுவல் தமிழை நோக்கி நகரணும் நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். எஜுகேஷன், டீசன்சி இந்த 2 விஷயம் தான் சார். நான் டீச்சராக இருக்கேன். இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கிளாஸில் வந்து சென்னை தமிழோ இல்லை வேறு ஏதாவது தமிழ் பேசுனாங்க அப்படின்னா நாங்கள் அதை வந்து மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி பேசக்கூடாது, இது டீசன்சி கிடையாது. மோஸ்ட்லி தமிழ்லே பேசுறது கிடையாது. பேசினா கூட நீட்டாக பேசணும். அதுதான் ஒரு டீசென்சியான ஒரு இமேஜ் கிரியேட் இல்ல பண்ணும். எதெல்லாம் நீட் இல்ல நினைக்கிறீங்க? எந்த வார்த்தையெல்லாம் நீட் இல்ல? இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துக்கினு போய்க்கினு அப்படின்னு இருப்பாங்க. மதுரை தமிழ் எடுத்துட்டிங்கன்னா ஏப்ல வாப்ல போப்ல ஏகே வாக்கே போக்கே அப்படி அது சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. அது ஓகே, வேற? சொல்ல. அப்புறம் வந்துட்டு தஞ்சாவூர் எடுத்துட்டிங்கன்னா ஏந்த வாந்த போந்த அப்படின்வாங்க. இந்த ஸ்லாங்லாம் வந்துட்டு அதே போல் சென்னையில் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல. சோ ஒரு ஸ்கூல் டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிக்கிறப்ப எந்த வட்டார மொழியும் பேச வேண்டாம். எந்த வட்டார மொழியிலுமே அது மதுரையா இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, தஞ்சாவூரா இருந்தாலும் சரி, ஒரு பொது தமிழ், ஒரு யூனிஃபார்மிட்டி வேணும்னு எதிர்பார்க்கணும். ஆமாம், அதான் எஜுகேஷன்னாலே படிச்சவங்க அப்படின்னாலே இந்த மாதிரி டீசெண்டாக பேசணும் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட்டப் இருக்கு. இவர்கள் ஏன் வட்டார வழக்கிலிருந்து பொது தமிழை நோக்கி உங்க பக்கம் வரணும்னு நினைக்கிறீங்க? வேறுபாடு காமிக்க தேவையில்லை, மொழியில வேறுபாடு வேணாம். எப்படி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் யார்கிட்டயாவது ஒரு பெரியவங்க கிட்ட பேசுறப்ப கேட்பாங்க, என்னம்மா நம்ம ஊர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லைன்ல என்ன கொண்டு வருவாங்கன்னா, என்ன கேஸ்ட்டு, நம்ம கேஸ்ட் தானா, இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி கேஸ்டையும் மொழியோட அந்த கேஸ்டும் சார்ந்து இருக்குது. அது மாதிரியானது வேணான்றேன். எல்லா பீப்புளோட நம்ம பேசிட்டு இருக்கப்ப எனக்கு ஏன் அந்த ஒரு யூனிக்னஸ், எனக்கும் ஐடென்டிட்டி வேணும், தமிழச்சிங்கிறது வேணும். அவங்க சொல்றாங்க ஒரு யூனிஃபார்மிட்டி வரட்டும். ஓகே, ஒரு டீச்சரா நான் டீசென்சின்னு ஒரு கோட் எடுத்து பார்க்குறப்ப இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியல. ஒரு பொது தமிழில் நீட்டாக இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. அவ்வளோதானே? அவங்க சார்ந்துள்ள அந்த பணிகள் ரொம்ப அவசியம் இல்லைங்களா? அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர்னு எடுத்துக்கோங்களேன். அவங்களோட வட்டார மொழியில் பேசும்போது அவங்க சொல்ல வர கருத்துக்கள் அந்த ஒரு மாணவர்களுக்கு புரியாமல் போகலாம். இது என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமாவே எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூல் டேஸில் பார்க்க போனால் ஒரு ஹிஸ்ட்ரி மாஸ்டர் ஒருத்தர் திருநெல்வேலி ஸ்லாங்கில் ரொம்ப இழுத்து பேசுகிறதுண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் சொன்ன நிறைய முக்கியமான சில கருத்துக்கள் வந்து என் மனசில் பதியவே இல்லை. பின்னாடி அது தெரிஞ்சுக்கிட்டது வேறு விஷயம். ஸோ இது அவங்களோட பணி அப்படின்னு சார்ந்து பார்க்கும்போது அவங்க ஒரு பொதுமொழிக்கு மாறணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.